ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் உனக்கு முன்னே செல்வேன் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 45:2 வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலாவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலாவைகளை செவ்வையாக்குவேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா, அவர் யார்கிட்ட சொல்றாரு பாருங்க, கோரேசு ராஜாவை தேவன் அழைக்கிறார். அழைத்து அபிஷேகம் பண்ணி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல நான் உன்னை அழைச்சிருக்கேன், நான் தான் உன்னை நடத்துவேன், உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் தகர்த்து போடுவேன்னு சொல்றாரு. அவருடைய வலது கையை பிடிச்சி ராஜா பாருங்க, கோரேசு ராஜா வலது கையை தேவனாகிய கர்த்தர் வலது கையை பிடிச்சி அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே அப்படின்ற மாதிரி அவர் பாருங்க முதல்ல அபிஷேகம் பண்ணி ஒரு அந்நிய மனுஷனாகி கோரேசு தேவனால் பாருங்க தேர்ந்தெடுக்கப்படுறார். புறஜாதியான ஒரு மனுஷன். அவர் தேவனுடைய இனத்தையோ குலத்தையோ சேர்ந்தவர் அல்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்க ஒரு மனிதனை அழைத்து அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தேவனை எல்லா காரியங்களையும் செய்கிறார். எல்லா வேலையும் அவரே இறங்கி செய்கிறாருங்க. என்ன வேலை செய்கிறார் அப்படின்னா, குன்றுகளையும் மலைகள் போல் இருக்கிற முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை அவர் என்ன செய்கிறாரு, சமமாக்குகிறாரா. கோரேசு ராஜா யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் சொல்ற வார்த்தை, உன் வலது கையை பிடித்து கொண்டு நான் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலாவைகளை செவ்வையாக்குவேன், மலை போல் இருக்கிற தடைகளை நான் சமமாக்குவேன்னு சொல்றாரு. இங்க கோரேசு ராஜாவை அப்போ எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. அவர் ஒரு மனிதனை அனுப்புகிறார். அனுப்பிட்டு எல்லா வேலையுமே அவர் செஞ்சு முடிச்சிடுறார். ஃபர்ஸ்ட் ஹீரோ இறங்கி போயிட்டு வேலை செஞ்ச அப்புறமா கோரேசு ராஜாவுக்கு என்ன வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேவன் செய்ததை அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்திட்டு அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றது தான் இவரோட வேலை. அதனால தான் இந்த இடத்துல எப்படி வருது பாருங்க, கோணலாவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னா, மலைகள் போல் இருக்கிற நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை, அந்த போர்க்களத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை நான் சமமாக்கிடுவேன், அந்த கதவுகளை நான் தகர்ப்பேன். அந்த காலத்தில் எப்படிப்பட்ட கதவுலாம் இருக்கும்னா, செப்பு கதவுகள் இருக்கும். அந்த செம்பு கதவுகள் இரும்பு தாழ்பால்களையும் நான் முறிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த வசனத்துல. அப்போ அந்த இரும்பு தாழ்பாலை யாருமே முறிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் அவரே இறங்கி அந்த இடத்துல முறிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல பாருங்க அந்த கதவுகள் திறந்து போர்க்களத்துக்கு போக முடியும். தடைகள் உங்க வாழ்க்கையில இருக்கிற கதவுகளை தேவன் உடைப்பார். அவர் இதுவரைக்குமே உங்க வாழ்க்கையில தடைகளை உடைக்காம இருக்கிறது போல இருக்கிறதா? ஒருவேளை அந்த இடத்துல அப்படியே இருக்குங்க, மூடி போட்ட மாதிரி இருக்கு, ஆசீர்வாதமே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா கோரேசு ராஜாக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலையும் கூட தேவன் இனி கதவுகளை பாருங்க உங்களுக்கு எதிராக மூடி வைத்திருக்கிற உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை மூடி வச்சிருக்கிற தடைகளை அவர் உடைக்க போகிறார். மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை அவர் தகர்க்க போகிறார். அப்படி கோரேசு ராஜாக்கு மட்டும் அவர் செய்திருக்கிறாரே, எனக்கு ஏன் செய்யல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா, ஆண்டவர் பாருங்க அவர் எல்லாவற்றிற்கும் தேவனாய் இருக்கிறார், எல்லாமாய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அவர் தேவனாய் இருக்கிறது மட்டும் இல்ல, இறங்கி வேலை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சரி ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் இன்னைக்கு தேசத்துல மழை பெய்தா இல்லையா சொல்லுங்க. அதே போல தேவன் பாருங்க எல்லாருக்கும் உணவளிக்கிறார். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பொதுவான கிருபை வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கு கோரேசு ராஜா பாருங்க அவர் கிருபையினால் அழைக்கிறார். அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை யுத்தத்துக்கு நடத்துகிறார். தடையா இருக்கிற அத்தனை காரியத்தையும் தகர்த்து போட்டு கோரேசு ராஜாவை பாருங்க அங்க ஒரு பெரிய அரசனாக காண்பிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசுதான் அந்த இடத்துல இருக்கார். அப்பொழுது பழைய ஏற்பாட்டுல கர்த்தர், புதிய ஏற்பாட்டுல இயேசுன்றோம். கர்த்தராகிய இயேசுவாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது தடைகள் நீங்கும். அங்க இருக்கிற காரியங்கள் பாருங்க, தடையா இருக்கிற அத்தனை காரியங்கள், மலை போல் உள்ள பிரச்சனைகள் அந்த இடத்துல தகர்க்கப்படும். இரும்பு தாழ்பால்களை முறிக்கவே முடியாது என்று நினைச்சிட்டு இருக்கிற மனுஷங்க பாருங்க, இரும்பு தாழ்பாலை யாராவது வெட்டி எடுக்க முடியுமா? பெரிய பெரிய கேட்டுங்க இருக்கும். அந்த காலத்துல மதில் சுவர்களும் கேட்டுகளும் இருக்கிற இடத்துல போர்க்களத்துல சட்டுன்னு உள்ள போயிட முடியாது. ஆனா இந்த வார்த்தையின் பிரகாரமாக தேவன் அந்த தடைகளை உடைக்கிறார். உடைத்து பாருங்க தேவன் அவர் கோரேசு ராஜாவை அந்த இடத்துல போய் அவர் அந்த யுத்தத்துல வெற்றி பெறவும் செய்கிறார். புதையல்களையும் தருகிறார். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கோரேசு ராஜாக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார்.
இப்பொழுது நாம் பாருங்க என்ன தலைப்பில் பார்த்தோம். அந்த தலைப்புக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் நான் உனக்கு முன்னே செல்வேன் என்ற தலைப்பில் பார்த்தோம். ஒரு தேவன் எங்களுக்கு முன்பதாக சென்றார் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக செல்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்குறியோடு கூட ஜனங்கள் செல்லலாம். எந்த விஷயத்துக்கு போனாலும் நம்பிக்கையோட போறோம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் உனக்கு முன்பதாக நான் கடந்து செல்வேன் என்று சொல்லுகிற தேவன், உனக்கு முன்பதாக கோணலாவைகளை செவ்வையாக்குவேன் சொன்னவர், உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் கோணலா இருக்குதோ, எதையெல்லாம் சரியில்லாம இருக்கிறதோ, எதெல்லாம் மலை போல தடையா இருக்கிறதோ, உங்களுக்கு முன்பதாக எதையெல்லாம் கேட்டு போல மூடி இருக்கிறதோ, அது எல்லாம் தேவன் தகர்த்து இடித்து அந்த கேட்டு கதவுகளை உடைப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோரேசு ராஜாக்கு மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவன். அவரால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவர் முன் செல்லுகிற இடத்துல வெற்றியும் ஜெயமும் நிச்சயமாக வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக எங்கள் இருதயத்தில் உம்முடைய விசுவாசத்தின் ஆவியை ஊற்றி, ஆண்டவரே, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு எங்களுக்கு முன்பதாக சென்று எங்கள் ஆண்டவரே, நாங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரை செயலிலும் நீர் எங்களோடு கூட இருந்து வெற்றியும் ஜெயத்தையும் நீர் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.